மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சைடில் பார்க்குறீங்களா, இது இந்து தமிழில் வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சோர்ஸ் ஆஃப் நியூஸு. அதாவது அண்ணாமலை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாரு, அவரோட முதல் கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்து தமிழில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நாளிதழ்களில் கடந்த ஒரு வாரமாகவே அண்ணாமலை வந்த பிறகு அவரோட பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும், என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களோட முதல் 4 நாட்கள் அல்லது அவரோட முதல் 6 மாதங்களான பயணமானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்க்கமான சில முடிவுக்கு நம்மளால வர முடியுது. ஸோ அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய லண்டன் பயணத்தை முடிச்சுட்டு என்ன பண்ண போறார், ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆகஸ்ட் 28 அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனாங்க. எப்படி வழி அனுப்பி வச்சாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 அண்ணாமலை அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல் விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்த பிறகு அவரோட பர்சனல் லைஃபுக்குள்ளே அவர் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவர் முழுக்க கமலாலயத்தில் தன்னோட பணியை ஆரம்பிக்கிறாரு. லண்டன்லேருந்து வந்தால் அடுத்த நாளே தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறாரு. ஸோ கமலாலயத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிர்வாகிகள் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கை அன்னைக்கு அவர் டிசைன் பண்ணியிருக்காரு, அந்த மீட்டிங்கை அவர் கம்ப்ளீட் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் லண்டனில் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களை பெரிய லெவலில் மக்கள் மேடையில் உடனடியாக பேசக்கூடிய தருவாயில் ஒரு பெரிய லெவலில் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய கொடிசியா மைதானத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்கை யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கமாக இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உட்பட ஏகப்பட்ட பேர் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. சொல்லப்போனால் 27 பேர், அண்ணாமலை அவர்கள், எல் முருகன் அவர்கள், எச் ராஜா அவர்கள், அர்ஜுன் சம்பத் அவர்கள் உட்பட ஒரு 27 பேர் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. இந்த 27 பேர் கலந்துக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் பெரிய லெவலில் என்ன ஒரு பேசுபொருளை உருவாக்குறாங்கன்னா, எழுந்திரு, விழித்திரு, உறுதியாயிரு அப்படிங்கிற ஒரு கருப்பொருள் அடிப்படையில் அந்த மீட்டிங்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் இந்த பேசக்கூடிய கருப்பொருள் அப்படிங்கிறது விவேகானந்தர் இருக்கார்ல, அவரோட பொன்மொழிகள். ஸோ அவரோட பொன்மொழிகள் அடிப்படையில் அந்த மீட்டிங்கில் பெரிய லெவலில் பேசுகிறாங்க. இந்த மீட்டிங்கில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா சனாதன தர்மம் சார்ந்த சில விஷயங்களை பேசுகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கல அரசியல் சூழல் சார்ந்த கருத்தரங்கு நடக்க போகுது. இது 2 நாள் மீட்டிங்கை பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மீட்டிங்காக அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து வந்த முதல் நிகழ்ச்சியாக அந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த மீட்டிங் அண்ணாமலை அவர்கள் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தன்னுடைய அமைப்பு தேர்தலை பெரிய லெவலில் வெற்றிகரமாக நடத்தணும், பிஜேபி கட்சியோட அமைப்பு தேர்தலை பெரிய லெவலில் வெற்றிகரமாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் அவர்கிட்ட இருக்குதா சொல்கிறாங்க. உறுப்பினர் சேர்க்கையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற 2வது டாஸ்க்கும் அவர் முன்னாடி இருக்கதா சொல்கிறாங்க. இந்த அமைப்பு தேர்தல், உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் போயிடும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கல அரசியல் சூழலில் கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டிய வேலை, மீடியாவை சந்திக்கிற வேலை, அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை தொடர்ச்சியாக அவர் சந்திக்க போகிறார், செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜனவரியில் அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி லண்டனில் ஒரு கருத்தரங்களே பேசியிருந்தாங்க. கிராமங்களை நோக்கி பிஜேபியோட எண்ணத்தை மாற்றணும், கிராமங்களில் பிஜேபி வேற மாதிரி பேசுகிறாங்க, வேற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிராமங்களை நோக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு நடைபயணத்தை நான் கொண்டு வருவேன், செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஆல்ரெடி எண்மண் எண் மக்கள் யாத்திரையானது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கலசூழலை எதிரொலிக்கிற வகையில் அவர் நடத்தி காமிச்சார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு அடுத்த கட்ட இமேஜ் கொடுக்குற இளம் அரசியல்வாதியாக அவரை உருவாக்கின ஒரு நடைபயணமாக அந்த நடைபயணம் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நடைபயணம் மேம்போக்கான நடைபயணமாக தான் இருந்துச்சு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மக்களோட இணக்கமாக செயல்பட முடிந்த நடைபயணமாக அந்த நடைபயணம் மாறுறதுக்கு பாசிபிளான சில விஷயங்களுக்கு எல்லா ஏரியாலையும் அந்த நடைபயணம் ஒரே மாதிரி ஒர்க் ஆகலை. ஆனால் அந்த கிராமங்களை தோடும் நடைபயணம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் எழுச்சியை உருவாக்கணும், மக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் கிராமங்களை நோக்கி நடைபயணம் அப்படிங்கிறதுல எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் இருக்கக்கூடிய பாடங்களை, படிப்பினைகள் அடிப்படையில் இந்த நடைபயணத்தை டிசைன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனைகளை பேசுறது, மக்கள் சிந்திக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மக்களோட மனுக்களை பெறுறது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைப்பு ரீதியாக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகள், பிரச்சனைகளை களையிறது அப்படின்னு சொல்லி தொகுதி ரீதியான சில சுற்றுப்பயணங்களும் அண்ணாமலை அவர்கள் காரில் பயணிப்பார். பெரிய லெவலில் தொகுதியாக போகிறதுக்கும் ஏராளமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. தொகுதி ரீதியாக போகிறது, தொகுதி மக்களை சந்தித்து தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ரெண்டாவது கட்சிக்குள்ள அமைப்புகளை ஏகப்பட்ட உள்கட்சி பூசல் இருக்குல்ல, அது அத்தனையுமே சரி பண்ணக்கூடிய பயணமாக அந்த பயணம் இருக்கும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அரசியல் நரேட்டிவை கிரியேட் பண்ணுற முறைகளில் ஏராளமான மாற்றம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் சொல்கிறாங்க. அடுத்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2024 சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக விசஸ் பிஜேபி அப்படிங்கிற அஜெண்டாவை நோக்கி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. திமுக உங்களுக்கு பிடிக்கலன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபி பிடிச்சா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க,
திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், ஒன்லி ஆப்ஷன் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி வந்து கருப்பொருளை உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் அண்ணாமலை அவர்கள் மைண்டில் இருக்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்கிறாங்க. ஸோ திமுக பிடிக்கலன்னா இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, திமுக பிடிக்கலன்னா இந்த பக்கம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த பக்கம் திமுக பிடிக்கலன்னா அதிமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி, ஸோ திமுக பிடிக்கலன்னா இங்கே பலவிதமான கட்சிகள் பலவிதமான கூட்டணிகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் திமுக பிடிக்கலன்னா நீ கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற வலுவான கருப்பொருளை அண்ணாமலை அவர்கள் உருவாக்குறது தான் அடுத்த 2 வருஷம் அவரோட அஜெண்டாவாக இருக்கும், அவரோட பிளானாக இருக்கும். அந்த கருப்பொருளை நோக்கி தான் தன்னுடைய பயணம் இருக்கும். அந்த கருப்பொருளுக்கு யார் யார் ஒத்து வர்றாங்களோ அவங்களோட பயணிக்க போகிறாரு, யார் யாரை விமர்சிக்கணுமோ அவங்களை விமர்சிக்க போகிறார் அப்படிங்கிறதான் அவரோட டோட்டல் பிளானாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அண்ணாமலை அவர்களோட திட்டம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி ஏராளமான செய்திகளை வாசிக்கும் போது எனக்கு கிடைச்ச தெளிவான புரிதல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொன்னதான் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது, நம்ம சொன்னதில் ஏராளமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வருது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.